Students, today இன்னைக்கு நியூ சாப்டர் பார்க்க போறோம். தட் இஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல இருந்து இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க பாருங்க. ஐ நோ நம்பர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், இஃப் தே அரண்ட் பியூட்டிஃபுல் நத்திங் இஸ். அதாவது தமிழை சொல்லணும் அழகா, நம்பர் தான் அழகு, வேற ஒண்ணுமே அழகு இல்லைன்னு பால் எட்வர்ட்ஸ் சொல்றாரு. சரிங்களா? டைரக்டா நம்ம சம் சாப்டருக்குள்ள நுழையலாம். Now we can move for chapter directly. Ramanujam was an Indian mathematical genius who was born in Erode in a poor family. He was child prodigy and made calculation at lightning speed. He produced thousands of precious formula, jotting them on his 3 notebooks, which are now preserved at the University of Madras. With the help of several notable men, he became the first research scholar in the mathematics department of University of Madras. Subsequently, he went to England and collaborated with G.H. Hardy for few years from 1914 to 1919. தமிழ் வெர்ஷனில் அப்படியே சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஈஸியாக. இது என்னன்னா, ராமானுஜம் இந்திய கணித மேதையாக இருக்கிறாரு. அவர் ஈரோட்டில் தான் பிறந்தார், மிக ஏழ்மையான குடும்பத்தில். சின்ன வயசுலேயே சைல்டு ப்ரோடகின்னு பாருங்க, சின்ன வயசுலேயே அவரோட கணக்கிடும் திறன் எப்படி இருக்குன்னா மின்ன வேகத்தில் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் ஃபார்முலா, மிக முக்கியமான 1000 ஃபார்முலாவை எழுதியிருக்கிறாரு. 1000 மட்டும் இல்லை, 1000க்கு மேற்பட்ட ஃபார்முலா எழுதியிருக்கிறாரு. இங்கே 1000 சொல்கிறாங்க, சரிங்களா? அது எல்லாமே 3 நோட் புக்கில் இருக்குது. 3 நோட் புக்கில் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போது மெட்ராஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அங்கே பாதுகாத்து வராங்க. ப்ரொசர்வ்டு அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் அந்த 3 நோட் புக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் பாதுகாத்து வராங்க. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் ஆராய்ச்சி மாணவராக மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் முதல் மாணவராக சேர்றாரு. யூனிவர்சிட்டிலே முதல் மாணவராக மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஆராய்ச்சி மாணவராக சேர்றாரு. அதுக்கு பல உன்னதமான மனிதர்களுடைய உதவியினால தான். வித் த ஹெல்ப் ஆஃப் செவரல் நோட்டபிள் மேன், ஓகேங்களா? அவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த உதவியினால அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஆராய்ச்சி முதல் மாணவராக சேர்றாரு. அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்லி ஹி வென்ட் டு இங்கிலாந்துக்கு போகிறாரு. அங்கே ஜிஹெச் ஆடியோட 5 வருடம் பணிபுரிகிறார். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் நவ் வி கேன் மூவ் ஃபார் செகண்ட் பேரா. He possessed the great interest in observing the pattern of numbers and produced several new results in analytic number theory. This mathematical ability was compared to Euler and Jacobi, the 2 great mathematicians of the first era. Ramanujam wrote 30 important research papers and wrote 7 research papers in collaboration with G.H. Hardy. He has produced 3,972 formulas and theorems in a very short span of 32 years lifetime. He was awarded BA degree for research in 1916. Once again, Ramanujam wrote 30 important research papers and wrote 7 research papers in collaboration with G.H. Hardy. He has produced 3,972 formulas and theorems in every short span of 32 years lifetime. He was awarded BA degree for research in 1916 by Cambridge University, which is equivalent to modern day PhD degree. For his contribution to number theory, he was made Fellow of Royal Society, FRS, in 1918. இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர் தியரியை பார்த்து இந்த உலகத்தில் வியக்காதவங்க யாருமே இல்லை. அதில் ஒரு ஆள் நம்ம ராமானுஜம் சொல்கிறாங்க. அதான் நம்பர் தியரி, அனாலிட்டிக்கல் நம்பர் தியரி.
அந்த தியரி இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ராமானுஜத்துக்கு. அதை பற்றி ஆராய்ச்சி நிறையா பண்ணியிருக்கிறாரு. அதனாலே இவர் ஹீஸ் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி வாஸ் கம்பேர்டு டு ஆய்லர் அண்ட் ஜெகோபி. ஆய்லர் என்ற ஒரு சுவிட்சர்லாந்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன் முன்னாடி காலத்தில். அவரை மாதிரி ஜெர்மனில் பிறந்த ஜெகோபியும் மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன். இவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்தில் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தாங்க ரெண்டு பேருமே. அவங்களோட ஒப்பிடுற அளவுக்கு ராமானுஜம் இருந்திருக்கிறாருன்னா பாருங்க. ஜெகோபி அண்ட் ஆய்லர், ஆய்லர் அண்ட் ஜெகோபி, த டூ கிரேட் மேத்தமெட்டிஷியன் ஆஃப் த பாஸ்ட் இயரா. அது மட்டும் இல்லாமல் ராமானுஜம் ரோட் 30 இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் பேப்பர், 30 ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமானது. அது மட்டும் இல்லாமல் 7 ரிசர்ச் பேப்பர் இன் கொலாபரேஷன் வித் ஜிஹெச் ஆடியோ, ஜிஹெச் ஆடியோட இணைந்து 7 ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தென் he has produced 3972 formulas and theorems in very short span of 32 years lifetime. நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க 60 வயசு 70 வயசு 80 வயசு வாழ்ந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களா? 3000 நியரஸ்ட் டு 4000 அந்த அளவுக்கு ஃபார்முலாவும் தியரமும் ஒரு 32 வயதுக்குள்ளாரவே எழுதியிருக்கிறாரு. எவ்வளோ ஜீனியஸ் பாருங்க ராமானுஜம். ஓகே, நெக்ஸ்ட்டு he was awarded BA degree for research in 1916 by Cambridge University. அவருக்கு BA டிகிரி கொடுத்துருக்காங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், இங்கிலாந்தில். அந்த டிகிரி பாருங்கள், அந்த டிகிரி ஈக்குவல் டு மாடர்ன் டேவில் பிஹெச்டி டிகிரிக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பிஹெச்டி டிகிரி அந்த காலத்திலே. சரிங்களா, ஓகே. ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு நம்பர் தியரி, அவருடைய நம்பர் தியரி கான்ட்ரிபியூஷனுக்காக he was made fellow of Royal Society, FRS பட்டம் அவருக்கு 1980 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒர்க்கு இன்னைக்கும் ஹீஸ் ஒர்க் கண்டினியூ டு இன்னைக்கும் பல மேத்தமெட்டிஷியனால வியந்து பாராட்டத்தக்க வகையில் இருக்குது இன்னைக்கும். டுடே, ஈவன் டுடே மெனி சர்ப்ரைசிங் கனெக்ஷன் ஆர் மேட் இன் த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் மேட் பை ராமானுஜம் நியர்லி எ செஞ்சுரி அகோ. அவருடைய இறுதிக்கட்ட லைஃப்பில் பலவிதமான கண்டுபிடிப்புகள், அறிவியல் சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் இன்றும் போற்றத்தக்க வகையில் இருக்குதுன்னு இந்த லாஸ்ட் 2 லைனில் சொல்கிறாங்க. இந்த பாடத்தில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத லேர்னிங் அவுட்கம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா, டு ஸ்டடி த கான்செப்ட் ஆஃப் யூக்ளிட் டிவிஷன் லெமா. நம்பர் தியரியில், நம்பர் சிஸ்டத்தில் யூக்ளிடு டிவிஷனை உருவாக்கியிருக்காரு. டிவிஷன் யார் கண்டுபிடிச்சா கேட்டால் யூக்ளிட் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த யூக்ளிட் கண்டுபிடிச்ச லெமா, துணை தியரம் சொல்லுவோம், லெமானா துணை தியரம், அதை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து செகண்ட் பாயிண்டா, டு அண்டர்ஸ்டாண்ட் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். அதே டிவிஷனை அல்காரிதமாக உருவாக்கியிருக்கிறாரு, அதை படிக்க போகிறோம். டு ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் யூசிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த காங்கிரன்ஸ் மாடலோ n, அடிஷன் மாடலோ n அண்ட் மல்டிப்ளிகேஷன் மாடலோ n. இது நியூ கான்செப்ட், இதையும் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் டு டிஃபைன் சிக்ஸ்த் பாயிண்ட்ல டு டிஃபைன் சீக்வன்ஸ் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் அஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். செவன்த் பாயிண்டா, டு டிஃபைன் அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் AP அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் GP பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது டு டிஃபைன் nth term of an AP and its sum to n terms. அதுக்கப்புறம் GP பற்றி படிக்க போகிறோம். APயோட nth term அண்ட் சம்மு பார்த்தோம். இப்போ GPயோட nth term அண்ட் சம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பாயிண்டா, டு டிட்டர்மைன் சம் இன்ஃபினிட்டிவ் சீரீஸ் முடிவில்லாத தொடர், அதை பற்றி நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதுங்களை ஆட் பண்ண போகிறோம். இன்ஃபினிட்டி சீரீஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் பாயிண்டா, அதான் சமேஷன் ஆஃப் n, சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர், சமேஷன் ஆஃப் n கியூப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.